உங்களோட ஏஜென்சியில் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. நான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வர எல்லார்கிட்டயுமே ஒரு நோட்டீஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, பிராண்ட் நேம் சூஸிங்கில் வந்துட்டு லேக் ஆகுறாங்க. பிராண்ட் நேம் சூஸிங் வந்துட்டு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். அதில் வந்துட்டு கஸ்டமரோட ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் நேமை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு பிடிச்ச பிராண்ட் நேம்லாம் கிடையாது. டேரெக்டாக காம்படிட்டர்ஸ் கிட்ட போயிடுறாங்க. அவங்களோட டேர்மில் இருந்துட்டு பாதி எடுத்துகிட்டு இன்னொரு டேர்மில் இருந்து பாதி எடுத்துகிட்டு அந்த மாதிரி இது யூனிக்காக இருக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறது ஒரு பிராண்ட் கூட. லைக் அவங்களோட நேம் வந்துட்டு இப்போ ராமசாமி அப்படின்னா, ராமசாமி அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பாப்புலர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸ் பிராண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சில்லி பவுடர் விற்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ராமசாமி சில்லி பவுடர் அப்படின்னு செல் பண்ணால் வந்துட்டு பிராண்ட் பொசிஷனிங் பண்ணால் செல் ஆகுமா? இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரீமியமான பிராண்ட் நேம் லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பிளென்ஸின்னு வச்சுக்கலாம். பிளென்ஸி ஒரு பிராண்ட் நேமான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்போது எனக்கு தோணுனதை சொல்கிறேன். இப்போ பிளென்ஸி ஸ்பைசஸ் இது எப்படி இருக்குது? ஸோ இது வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் சரியா இல்லை, உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கைஸ், இப்போ பிஸ்னஸ்னு வரும்போது என்னோட இன்ட்ரெஸ்ட்டோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோ மேட்டரே கிடையாது. மார்க்கெட்டில் எப்படி பொசிஷனிங் பண்ணுறீங்க? நமக்கு பிடிக்காம இருக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருப்பாங்களே, டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களுக்கு பிடிச்சா போதும். ஸோ இந்த பிராண்ட் நேம் விஷயத்தில் வந்துட்டு ரெகுலராக நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இது தான். நீங்கள் வந்துட்டு எமோஷ்னலாக அட்டாச் ஆகியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஒரு பிராண்டை கொண்டு போகணும் அப்படின்னா, நேம் ஷுட் பி ஸ்டைலிஷ், ஃபேன்சி, ப்ரீமியம், எலிகண்ட், இது எல்லாமே இருக்கணும். நம்ம ராமசாமியை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதை நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, பழிச்சு பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. பிராண்ட் பொசிஷனுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ராமசாமி சில்லி பவுடரா இல்லை பிளென்ஸி சில்லி பவுடரா? அதே போல் பேக்கேஜிங் மெட்டீரியல் டிசைனில் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பேனர் டிசைனிங் வந்துட்டு லோக்கல் ஷாப்ஸில் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணலான்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறத விட மக்களுக்கு எப்படி போய் சேரணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி ப்ரீமியமாக ப்ரொஜெக்ட் பண்ணால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் வைக்க முடியும். ஸோ ப்ரீமியமான ஒரு பிராண்டுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கொடுப்பீங்களா, இல்லை ஒரு லோக்கல் பிராண்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? இதை பற்றி நீங்களே யோசிச்சு பார்த்தாலே ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு பிராண்டடான ஐட்டமுக்கு தான் வந்துட்டு காசு செலவு பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அப்ஃப்ரண்ட்டாக வருவீங்க, நீங்களே கொடுப்பீங்க. ஸோ பிராண்டிங்கில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க. தயவு செஞ்சு இந்த என்னோடய நேம் வச்சுக்கலாம், நானே லோகோ பண்ணிவிடுவேன், நானே பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணுறேன், அது எல்லாமே ஓகே, வாலண்டரியாக வரீங்க, அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர் வந்துட்டு ஒரு லோகோ பண்ணணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பேக்கேஜ் லைக் ஒரு 1000லையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே போயிட்டு ஏஐயில் ஏதோ ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ஏதோ ஒரு லோகோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து தரீங்க. அது லாங் டேர்முக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண முடியுமா பிஸ்னஸை? ஸோ யோசிச்சு பாருங்கள். மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கூட நான் சொல்ல வரல. ஏஐயில் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அது வந்துட்டு யூனிக்காக இருக்கா, உங்கள் பிராண்டுக்கு செட் ஆகுதா, பிராண்ட் வந்துட்டு எந்த மெசேஜை கன்வே பண்ணுது, பிராண்ட் ஸ்டோரி எப்படி கன்வே பண்ணுது, டேக்லைன் எதை கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் லோகோ டிசைனர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மெசேஜை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. லைவில் சொன்னோம் அப்படின்னா எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க, பிராண்ட் பொசிஷனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் இ-காமர்ஸ் நாலேஜ்க்கு வந்துட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய கிளைண்ட் ஓரியன்ட், ப்ராஜெக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட் கைஸ். டேக் கேர்.